இந்த கொரிந்து சபையை குறித்து எழுதின கடிதம் புரியணும்னா அதனுடைய சரித்திரம், கலாச்சாரம் அது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். விசேஷமா அதனுடைய பூகோள அமைப்பு, ஏன் அதனுடைய கலாச்சாரம் அப்படி இருந்ததுன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த கொரிந்து சபை பவுலினாலே அவருடைய 2வது மிஷனரி பிரயாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபை. அப்போஸ்தலர் 18 வசனத்துல படிச்சா அவர் எப்பொழுது கொரிந்து வந்தார், எப்படி இதை ஆரம்பித்தார் என்கிறத அந்த அப்போஸ்தலர் 18வது அத்தியாயம் 1-18 வசனத்துல படிக்கலாம். சுமார் 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் பவுல் அங்க தங்கி இருந்து பைபிள் டீச்சிங்ஸ் கொடுத்து அதனால உருவான ஒரு சபை. சத்தியம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வரத்தினாலும் நிரம்பி வழிந்த ஒரு சபை. உதாரணமாக 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்திலே பவுல் அந்த சபைக்கு எழுதுகிற போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். 4-5 வசனங்களே, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள் சிறப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படிங்கிறார். கம்ப்ளீட்டான ஒரு டீச்சிங்ஸ் கொடுத்துட்டாரு. ஆவிக்குரிய வரங்களும் 9 வரங்களும் அந்த சபையில செயல்பட்டதை நம்ம அந்த 1 கொரிந்தியர் படிக்கிற போது படிக்கலாம். ஆவிக்குரிய வரங்கள் அனைத்துமே செயல்பட்ட சபை நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சபையாக இருந்தது. ஆனா பவுல் அந்த சபையை விட்டு இங்க வந்ததுக்கு பிற்பாடு இவருக்கு அங்கிருந்து கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா, அந்த சபை ஆவிக்குரிய சபையாக மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு சாட்சி இல்லாத சபையாகவும் மாறி போய்விட்டது. ஆவியின் வரங்கள் செயல்படுது, ஆவிக்குரிய சபையாக செயல்படுறாங்க, ஆனா சாட்சி இல்லாத சபையாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. அங்கிருந்து வந்த தகவல் படி அவருக்கு என்ன தெரியுதுன்னா, சபையில கோஷ்டி பூசல்கள், பிரிவினை, விபச்சாரம், ஒழுங்கீனமான வாழ்க்கை, விசுவாசிக்கு விரோதமான விசுவாசி கோர்ட்டு கேஸு, ஆராதனையில் ஒழுங்கீனம், இன்னொன்று சபையில பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவது, முறையற்ற வழியில திருவிருந்து ஆராதிக்கிறது, தவறான ஆவிக்குரிய வரங்களின் செயல்பாடு, எல்லாவற்றுக்கு மேல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே சந்தேகமும், விசுவாசிகள் உயிர்த்தெழுதல் அந்த சத்தியத்துல ஒரு குழப்பமும், இவ்வளவு பிரச்சனைகள் சபையில் இருந்தது. இன்றைக்கு கூட எந்த சபைக்கும் விரோதமாக 2 விதத்தில் காரியங்கள் நடக்கும். ஒன்று, வெளியே இருந்து வரக்கூடிய அழுத்தம், அடக்குமுறை, பலாத்காரம், உபத்திரவம். இது சபையை அழிக்க முடியாது. மாறாக சபை சுத்திகரிக்கப்பட்டு இன்னும் அதிகமாக வீரியத்துடன் விரிவடையும். இதுதான் சபைக்குரிய வாக்கு தத்துவம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போதே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது அப்படின்னாரு. எப்பெல்லாம் சபைக்கு விரோதமாக அடக்குமுறை வருகிறதோ அப்ப எல்லாம் சபை வேகமாக வளர்ந்ததாகத்தான் சரித்திரம் சொல்லுது. அடுத்ததாக வரக்கூடிய 2வது பிரச்சனை, சபைக்கு உள்ளேயே, முதல்ல வெளியே, இப்ப உள்ளுக்குள்ளேயே குழப்பமும் பிரச்சனைகளும். இந்த குழப்பமும் பிரச்சனையும் தான் சபையை உயிருள்ளவன் என்று பேர் உண்டு, நீ மரித்து போனவன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிற நிலைமைக்கு தள்ளிவிடும். வெளிப்படுத்தல் 3:1 சபையை சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டு செத்தவனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த மாதிரி ஆயிடும். இது அந்த ஒரு நிலைமைக்கு பவுலினாலே ஆரம்பிக்கப்பட்டு 1.5 வருடங்கள் வேத போதனை கிடைத்தும் இந்த சபை ஏன் அப்படி போச்சு அப்படின்னா, அதனுடைய பேக்ரவுண்டு, பின்னணி என்னன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் எந்த ஒரு ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள வருகிற போது அவர்கள் விட்டு வந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு தாக்கம், அவளுடைய பழைய பழக்க வழக்கங்கள், இதனுடைய ஒரு தாக்கமும் சபைக்குள்ள மெதுவாக ஊடுருவ ஆரம்பிக்கும். அது வருகிற போது சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். இப்ப இந்த அன்றைய நிலம் கொரிந்து பட்டணத்தின் பூகோள அமைப்பு, அதனுடைய சரித்திரம், அன்றைய கலாச்சாரம் புரிந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஏன் ஆவி நிறைந்த சபை மாம்சீகத்துல போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதனுடைய பூகோள அமைப்பு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஸ்டடியிலே நோட்ஸ்லேயே அதனுடைய மேப்பு போட்டிருப்பேன். ஒரு கிரேக்க தேசத்தினுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய அகாயா அப்படிங்கிற நாட்டு, இந்த நாட்டில் உள்ள முக்கியமான பட்டணம் கொரிந்து. இந்த கிரேக்கு தேசத்தை வடக்கு தெற்காக பிரிக்கக்கூடியதாக ஒரு சிறிய குறுகிய ஒரு பகுதி இது. இதனுடைய 2 பக்கமும் 2 கடல். ஆனா 2 கடலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரதேசம் அதிகபட்சம் 5 மைல் தான். இந்த 5 மைல்ல ஆரம்பத்துல தான் கொரிந்து பட்டணம் இருக்குது. எனவே சரக்கு கப்பல்கள் கொரிந்துக்கு வரும்.
சரக்குகளை இறக்கிட்டு தரை வழியாக 5 மைல் கொண்டு போயிட்டு அடுத்த கடல்ல இருக்கக்கூடிய அடுத்த துறைமுகத்துல ஏற்றி அனுப்பிச்சிருவாங்க. சிறிய படகுகள் விசேஷமான உருளைகளை கீழே மாட்டிக்கிட்டு இந்த 5 மைல் தூரம் ஹைவே நல்லா போட்டிருந்தாங்க. அந்த ஹைவே வழியா உருட்டி கொண்டு போய் அந்த பக்கம் கடல்ல இறக்கிடுவாங்க. இதுதான் அந்த பவுல் காலத்துல நடந்த ஒரு காரணம். காரணம் என்னன்னா, கப்பல்கள் அந்த தெற்கு வழியாக சுத்தி வந்தா அங்கு மிக மோசமான ஒரு சீதோஷ்ண நிலை அமையும். அது ஒரு காரணம். ஒரு 200 மைல் பிரயாணத்தை அவாய்ட் பண்ணிட்டு 5 மைல்ல போயிடலாம். இது 2வது காரணம். அந்த சீதோஷ்ண நிலை மோசம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பவுல் ரோமுக்கு போற போது கப்பல் சேதத்துல திடீர்னு மாறக்கூடிய சீதோஷ்ண நிலை இதுல வந்து இங்க இருந்தது. முதலிலே இது இருந்த பட்டணத்துக்கு பேர் வந்து ல இந்த பட்டணம் முற்றுமாக அழிக்கப்பட்டது. இந்த பட்டணம் முற்றுமாக 46 இயேசு கிறிஸ்துக்கு முன் 46வது வருடம் ஜூலியஸ் சீசர்னால இந்த முந்திய பட்டணத்துல இருந்த முக்கியமான கடவுள் பொசைடியன் அப்படிம்பாங்க, காட் ஆஃப் சி. அவர் தான் அதனுடைய முக்கியமான ஒரு கடவுள். ஆனா பவுல் காலத்துல அப்ப இருந்தது அப்ரடேட்டிஸ் அப்படிங்கக்கூடியது காடஸஸ் ஆஃப் லவ். அது ஒரு பெண் தேவதை. அதனுடைய கோயில் அந்த காலத்துல இருந்தது. பக்கத்துல இருந்த ஒரு உயர்ந்த மலையில அந்த கோயில் இருந்தது. 1800 அடி உயரம். அக்ரோகொரிந்த் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரு. அதுல அந்த கோயில் இருந்தது. அதுல வந்து பெண் பூஜாரிகள் அதிக பேர் உண்டு. பெண் பூஜாரிகள் அதிகமாக உண்டு. 2000 சுமார் 1500 பூஜாரிகள் அங்கே பெண் பூஜாரிகள் அங்கே இருந்தாங்க. அந்த ஆராதனை முறையில பக்தர்கள் அங்க வரக்கூடிய பக்தர்கள் பூஜையின் ஒரு பகுதியாக அங்கு உள்ள அந்த பெண் பூசாரிகளோடு உடல் உறவு கொள்வதும் ஒரு பகுதியாக இருந்தது. ஸோ ஒரு விபச்சாரத்துக்குரிய ஒரு சென்டராக அவங்க கல்ச்சர்லயும் அவங்க ரிலீஜியஸ்லயும் பிணைந்து போய் இருந்தது. அதனால பிற்காலத்துல அந்த காலகட்டத்துல இந்த பவுல் போன காலகட்டத்துல ஒரு பெண்ணை பார்த்து சீச கொரிந்தியன், இவ கொரிந்தி அப்படின்னு சொல்லிட்டா அவ வேசி விபச்சாரின்னு அர்த்தம். ஒரு ஆணை பார்த்து இவன் ஒரு கொரிந்தியன் அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப ஒழுக்கக்கேடான ஒரு முறையற்ற உறவுகளுக்குள்ள கடந்து செல்லக்கூடிய ஒரு மனுஷன் அர்த்தம். இது வந்து பழக்க வழக்கத்துல இருந்தது. அதனால கிரேக்க சொல்ல அகராதிலே கொரிந்தியனைஸ் அப்படின்னு ஒரு வேர்டே உருவானுச்சு. அப்படின்னா ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழுகிறவனுக்கு இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு தான் பேராயிருந்தது. இந்த பழைய பட்டணத்துல இருந்தவர்கள்லாம் கிரேக்கர்கள். ஆனா ரோமர்கள் படையெடுப்புல அவங்களையெல்லாம் அழித்து அவங்களையெல்லாம் வெளியேற்றி பட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஜூலியஸ் சீசர் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போது ரோமர்களை அங்க கொண்டு வந்து குடியேற்றினார். ஸோ ஒரிஜினலான ஆளுங்க அங்க யாரும் கிடையாது, எல்லாம் வெளியேருந்து வந்து குடியேறினவங்க தான். அதுலயும் பவுல் அந்த சபையில் ஊழியம் செய்த காலத்துல சுமார் ஒரு 7 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 7 லட்சம் பேர்லயும் 3/2 பங்கு பேர் அடிமைகள். ஏனென்றால் வியாபாரத்துக்காக அந்த கப்பல்ல வர சரக்குகளை ஏற்ற கொண்டு போக வருவதற்காக விலைக்கு அடிமைகளை வாங்கி வைத்திருந்தனால அந்த பாப்புலேஷன்ல 3/2 பங்கு அடிமைகள் தான். அந்த மொழி லத்தீன், ஆனா பொதுவாக கிரேக்கம் இருந்தது. இவங்க பிழைப்புக்காக பணம் சம்பாதிக்க வந்து அங்க செட்டில் ஆனவங்களாக இருந்ததுனால ஒரு மிக்சடு பீப்புளாக இவங்களுக்கென்று ஒரு பின்னணியமும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் கிடையாது. எந்த ஒரு உயர்குடிந்த மக்களோ ஒரு நோபல் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வம்சாவளியை சேர்ந்தவர்களோ படித்தவர்களோ இங்க அதிகம் பேர் கிடையாது. பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை அப்படிங்கிறார் அந்த சபையில.
ஸோ கிட்டத்தட்ட அந்த ஊரே இந்த மாதிரி ஆளுங்களா தான் இருந்தது. ஒரு பாதிப்புக்குள்ளாக்கி இருந்தது. தவிர கூடிய ஒரு இதற்கு பின்னாடி வந்த நீரோவினுடைய காலத்தையாக வெட்டி 2 சமுத்திரத்தையும் இணைச்சு கப்பல்கள் உள்ளே மறுபடியும் 1993ல தெரியல தெரியல. உங்க வாய்ஸ் கிபி 1893ல இப்ப கால்வாய் கட்டி கப்பல்கள் கடந்து போகுது. பவுல் தனது 2வது மிஷனரி பிரயாணத்துல மக்கதோனியா தேசத்தில் உள்ள பிலிப்பி பட்டணத்துல தங்கி ஊழியம் செய்தார். பவுலும் சீலாவும் தெசலோனிக்கே வராங்க. அப்புறம் அங்க இருந்து பெரையா வராங்க. அங்க இருந்து பவுல் மாத்திரம் அத்தானிய பட்டணம் வந்திருக்கிறார். அத்தானிய பட்டணத்துல இருந்து அது பக்கத்துல உள்ள கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். அப்போஸ்தலர் 18:1 நம்ம பார்த்தா படிக்கலாம். அங்க ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வந்தவங்களோட சேர்ந்து கூடார தொழில் அவங்க கூட செய்து கொண்டே ஊழியம் செய்து வருகிறார். சீலாவும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்துல இருந்து பிலிப்பி பட்டணத்துல இருந்து ஒரு பொருள் உதவியோட ஒரு பைனான்சியல் சப்போர்ட்டோட பவுலை சந்திக்கிறாங்க. அது சந்தித்ததுக்கு அப்புறம் பவுலுங்கிறது யுஸ்து அப்படிங்கிற ஒருவன் வீட்டுல தினசரி வேத தியானங்கள் எடுத்து சுமார் 18 மாதங்கள் ஊழியம் செய்தார். இது நடந்தது கிபி 51-52 இந்த வருடத்தின் இந்த ஒரு 1.5 வருட ஊழியத்தின் விளைவாக அங்கு சபை எஸ்டாப்ளிஷ் ஆகியது. சபை எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. பவுலுக்கு பிற்பாடு பவுல் அங்கிருந்து இது அவர் ஆரம்பித்தனுடைய கதை. பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்துல எருசலேம் போயிட்டு திரும்ப பிரயாணம் வரும்போது எபேசுவில் தங்கி ஊழியம் செய்து வந்த போது அப்படிங்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில இருந்து கொரிந்து சபையினுடைய தற்போது மோசமான நிலை என்ன அப்படின்னு பவுலுக்கு தெரியுது. ரொம்ப மோசமா இருக்குது, சபை சரியில்லை அப்படின்னு. ஒரு சாதாரணமா எந்த ஒரு மனிதனும் அந்த சபைக்கு போக மாட்டான் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒழுங்கீனம் அதுல இருக்குது அப்படின்னு அறிஞ்சு அவர் வேதனைப்படுகிறார். அதே நேரத்துல பவுல் கிட்டக்க ஒரு ஆலோசனை கேட்டு கொரிந்துவில் உள்ள சில மூப்பர்கள் ஒரு கடிதம் எழுதி அவருக்கு அனுப்புறாங்க. இதுல ஒரு சில காரியங்களை குறித்து எங்களுக்கு விவரம் சொல்லுங்க அப்படின்னு. இது 1 கொரிந்தியர் 7:1 பார்த்தா நீங்கள் எழுதியவைகளை குறித்து அப்படின்னு ஆரம்பிப்பாரு. நீங்கள் எனக்கு எழுதின கடிதங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் அப்படின்னு 1 கொரிந்தியர் 7:1 ஆரம்பிப்பாரு. அதாவது அங்கிருந்து வந்த கடிதத்துல வந்த மேட்டரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஆரம்பிக்கிற ஒரு கடிதம் வந்தது. அதை கொண்டுட்டு வந்தவங்க 3 பேர். 16வது அத்தியாயம் 17வது வசனத்துல அதை நம்ம பார்க்கலாம். கொரிந்து 16லயே 17வது வசனத்துல ஸ்தேவான், பெர்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். இவங்க 3 பேர் தான் கொரிந்துல இங்க வந்து இவரை பாக்குறாங்க. பார்த்து அவங்க ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அதுல அங்க உள்ள மூப்பர்கள் சில காரியங்களை குறித்து அவர்கிட்ட சந்தேகங்கள் குறித்து இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க எங்களுக்குன்னு கேட்கிறாங்க. அவர் இதற்காக ஒரு பதில் கடிதம் எழுதுகிறார். இதுதான் நமது வேதாகமத்தில் உள்ள 1 கொரிந்தியர் நிருபம். இந்த 1 கொரிந்தியர் நிருபம் இது. ஆனா உண்மையிலே பவுல் விசேஷமாக 1வது கடிதமும் 3வது கடிதமும் நம்ம கிட்ட இப்ப இல்லை. அது என்ன ஆனது என்றும் தெரியவில்லை. பிரதர் உங்களுக்கு சத்தம் கேட்கல, மறுபடியும் எல்லாருக்கும் கேக்குதா?
உங்க சத்தம் கேட்கல, வாய்ஸ் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது. நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு, கேட்கல மேடம். எனக்கும் கேட்கல. திரும்பி கொஞ்சம் அந்த 2வது கடிதத்தை 1 கொரிந்தியர் என்றும் 4வது கடிதத்தை 2 கொரிந்தியர் அப்படின்னு படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:6 படிக்கலாம். அப்ப பவுலுக்கு கொரிந்து சபையின் மோசமான நிலை குறித்து ஒரு தகவல் வருகிறது. பவுல் அதற்காக ஒரு கடினமாக ஒரு கடிதம் எழுதி கொரிந்து சபைக்கு அனுப்புகிறார். கொரிந்து சபையினுடைய இந்த மோசமான நிலையை கண்டித்து ஒரு கடிதம் எழுதுகிறார். ஆனா இந்த கடிதம் அங்க போன போது அது நிலைமையை இன்னமும் மோசமாக்கி விட்டது. பவுலுக்கு எதிர்ப்புகளும் விரோதங்களும் அதிகமாக உருவாகிவிட்டது. இதுதான் சபையில அந்த ஃபர்ஸ்ட் கடிதத்துக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. பின்னர் பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்தில் எபேசுவில் இருக்கும்போது குலவையால் சபையாரால சபையினுடைய மோசமான நிலை என்ன அப்படின்னு வருது. இதுலதான் சபைக்குள்ள பிரிவினை இருக்குது, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, விபச்சாரம் இருக்குது, விசுவாசிக்கு விரோதமா விசுவாசி கோர்ட் கேஸ் போடுறாங்க, விக்கிரக வணக்கம், திருவிருந்தல், இவைகளெல்லாம் அறிந்து அவர் வருத்தப்படுகிறார். அதே சமயம் குறிந்து விழுந்து அந்த 3 பேர் வருகிறவங்ககிட்ட ஒரு கடிதம் வருகிறது. இதுக்கு ஆலோசனைக்கு இவங்க கேட்கிற விஷயம் திருமணம், விவாகரத்து, மறுமணம், இவைகளை குறித்து ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. அப்புறம் மாம்சம் புசித்தல் எதற்கென்றா அந்த காலத்துல அந்த பட்டணத்துல இருந்த மட்டன் ஷாப்ஸ் எல்லாமே, அங்க வரக்கூடிய மாம்சம் எல்லாமே பக்கத்தில் உள்ள ஆலயத்துல பலி செலுத்தப்பட்டு அந்த பலி செலுத்தப்பட்ட மிருகங்களுடைய மாம்சம் தான் கடைகளுக்கு விற்பனைக்கு வரும். அதனால அதை நாம புசிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம், சந்தேகம். இதுக்கு அவர் விளக்கம் சொல்லுகிறாரு. அது தவிர மாம்சம் புசிக்கலாமா வேண்டாமா, அந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரச்சனையும் கொஞ்சம் உள்ள வருது. இதை குறித்தும் கேள்விகள் வருது. அப்புறம் ஆவிக்குரிய வரங்களை பற்றி, இந்த வரங்கள் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரியங்கள் வருது. ஸோ இதுக்கெல்லாம் ஆலோசனை கூறி சபையை சிறப்படுத்தும்படி ஒரு கடிதத்தை எழுதி தீமோத்தேயு மூலம் அனுப்புகிறார். இதுதான் 1 கொரிந்தியர், நம்ம வேதாந்தத்தில் இருக்க 1 கொரிந்தியர். இது அவர் எழுதின 2வது கடிதம். ஆனா இதுக்கு பின்னும் அங்கிருந்து ஒரு தகவல் வருகிறது. கொரிந்து சபை இன்னும் மோசமா தான் இருக்கு, இன்னும் மோசமாயிருச்சு. இந்த 1 கொரிந்தியர் போனதுக்கு அப்புறம் பவுலுக்கு இன்னமும் விரோதமும் எதிர்ப்பும் அதிகம் எழும்பி விட்டது. தீமோத்தேயுவுக்கு அங்க ரெஸ்பான்ஸ் இல்லை, தீமோத்தேயுவை யாரும் ஒத்துக்கவும் இல்லை அப்படிங்கிறத பாக்குறாங்க. இது அறிந்த உடனடியாக அடுத்த ஸ்டெப்பு பவுல் தானே கொரிந்து செல்கிறார். ஆனா அவர் கொரிந்து சென்ற போது அவருக்கு முழு எதிர்ப்பும் புறக்கணிப்பும் தான் சபையில கிடைத்தது. அவரை ஒரு அப்போஸ்தலன் நீ இல்லை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அந்த காலகட்டத்துக்குள்ள யூதா தேசத்துல இருந்து வந்த யூதர்களாலும் யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர்களாலும் உள்ளே ஒரு பெரிய குழப்பமும் பிரச்சனையும் சபைகளுக்குள்ள உருவாகுது. இந்த ஒரு பிரச்சனை பவுலை குறித்து தவறான அநேக கருத்துக்கள் அவங்க சொல்றாங்க. அவன் பார்க்கவே நல்லா இருக்க மாட்டான், அவன் உயரமும் சரி கிடையாது, கண்ணும் சரியா தெரியாது, எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருப்பான், அவன் சரியான ஆள் கிடையாது, இன்னொன்னு அவன் உண்மையான அப்போஸ்தலன் கிடையாது, ஏனென்றால் அவன் சபையை துன்புறுத்தினவன், அவன் இயேசு கிறிஸ்துவால நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் தான் உண்டு, இவன் இயேசுக்கு விரோதமாக செயல்பட்டவன், அதனால இவன் அப்போஸ்தலன் கிடையாது. எல்லாவற்றுக்கு மேல மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் இவன் விசேஷமான ஊழியக்காரன் கிடையாது. எப்படி விசேஷமான ஊழியக்காரங்கிறத அந்த ஊழியக்காரன் ஃபீஸை வச்சுதான் அங்க அவங்க நிர்ணயம் பண்ணினாங்க. ஏனென்றால் வெளியிருந்து சம்பாதிக்க அமைந்த அந்த கலாச்சார பின்னணியில் இருக்கிறதுல அதிக ஃபீஸ் கொடுத்தா அது வேல்யூவானது, மதிப்புள்ளதுங்கிற மாதிரி ஒரு இன்றைக்கும் உள்ள அதே பழக்கம் அங்க இருந்தது. ஆனா பவுல் யார்கிட்டையும் காசு வாங்காமலே ஊழியம் செய்ததுனால இஸ் அன்வொர்த்தி அப்படிங்கிற ஒரு தகவல்கள் சபைக்குள்ள நிறைய கிளம்பி அவங்க எல்லாம் பவுலுக்கு விரோதமாக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பவுல் ரொம்ப வருத்தத்தோட திருப்பி வெளியே வந்துடுறாரு. இப்ப இவர் திருப்பி என்ன செய்யறாரு, தீத்துவை திருப்பி கொரிந்துக்கு அனுப்புறாரு, ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு. இது பவுல் எழுதின 3வது கடிதம். இந்த கடிதம் நம்ம கையில கிடையாது. அந்த கடிதத்தை கொண்டு கொடுத்துட்டு தீத்து கொரிந்து சபையில தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து செய்கிறார்.
ஆனா திமோத்தேயு வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரு. அது திமோத்தேயு 1-2 தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்திலயும் மற்றதுலயும் பார்க்கலாம். ஒரு சாஃப்ட் நேச்சரா அவரால் சபையை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் தீத்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இறுக்கி பிடிக்கிறவரு. அதனால அவரு தீத்துவின் மூலமாக சபை கொஞ்சம் சீரடைந்து ஒழுங்கினங்கள் அகன்று சபை கொஞ்சம் ஸ்டடி ஆகுது. சரியான ஒரு நிலைமைக்குள்ள சபை கொண்டு வரப்படுகிறது. இந்த சபையை சரியான ஒரு நிலைமைக்குள்ள கொண்டுட்டு வந்ததுக்கு பிற்பாடு தீத்து அங்கிருந்து பவுலை வந்து சந்திக்கிறார். எபேசுவில் வந்து சந்தித்து அவர்கிட்ட நிலைமையை சொல்லுகிறார். ஐயா, முன்ன மாதிரி இல்லை நிலைமை. நான் போனதுக்கு அப்புறம் உங்க 3வது கடிதத்தை நான் கொண்டு கொடுத்துட்டு நான் சபையை ஒரு ஒழுங்கு பண்ணதுக்கு அப்புறம் சபை இப்போ கொஞ்சம் ஒழுங்கா இருக்குது. உங்களுக்கு விரோதமாக இருந்த எதிர்ப்புகளிலே ஒரு 80% மேல நின்று போச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா சபை முன்ன அளவுக்கு மோசம் கிடையாது, இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ல போய்கிட்டு இருக்குங்கிற தகவல் தீத்து மூலமாக பவுலுக்கு கிடைக்குது. உடனே பவுல் சந்தோஷப்பட்டு விட்டு தன்னை குறித்து அவர்களுக்குள்ள இருந்த குழப்பத்தை பிரச்சனை விளக்குவதற்காக அவர் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். தீத்து மூலமாக கொடுத்து ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். இந்த கடிதம் பவுல் கொரிந்துக்கு எழுதின 4வது கடிதம். இதுதான் நமது வேதாகமத்தில் உள்ள 2 கொரிந்தியர். இந்த 2வது நியூஸும் போய் தீத்து மூலம் போனதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு முறை பவுல் ஒரு முறை கொரிந்துவுக்கு நேரடியாக செல்கிறார். அது எதற்காக செல்கிறார் என்றால், எருசலேம் போக முன்னாடி அங்க பஞ்சத்துல கஷ்டப்படக்கூடிய விசுவாசிகள் உதவுவதற்காக இருந்த தர்ம பணம் ஒவ்வொரு சபையிலும் கலெக்ஷன் பண்ணிட்டு எருசலேம்ல போய் கொடுத்துட்டு வந்தார். அந்த பணம் சேகரிப்பதற்காக போய் கொரிந்தில் உள்ள சபையை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டே வந்தார். இதுதான் 2 கொரிந்தியன்ல எழுதப்பட்ட மதம். இப்போ 1 கொரிந்தியனுக்கும் ஒரு 2 கொரிந்தியனுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. நம்ம 1 கொரிந்தியர் படிச்சுட்டு அதே கண்ணத்தோட 2 கொரிந்தியர் போனோம்னா கொஞ்சம் சிக்கல் தான். 1 கொரிந்தியர்ல வந்து சர்ச் மெம்பர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ண வேணும், சத்தியம் இப்படி இருக்கிறனால நீங்க இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதே அப்படின்று பவுலினுடைய ஒரு கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு எச்சரிப்போட அது இருக்கும். அதே போல பிராக்டிக்கலாக சபையில என்னென்ன தப்பு இருக்குது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், இதை அப்படி பண்ணணும் கூடிய பிராக்டிக்கல் இஷ்யூ அங்க இருக்கும். பிராக்டிக்கலாக இப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்ன விசுவாசிகளுக்கான பிராக்டிக்கல் நியூஸ் இருக்கும். ஆனா 2 கொரிந்தியன் அப்படி கிடையாது. 2 கொரிந்தியன் முழுக்க முழுக்க சபை மூப்பர்களுக்கும் எல்டர்களுக்கும் எழுதப்பட்ட கடிதம். முதல் கடிதம் விசுவாசிகளுக்கு, இது சபையில் உள்ள எல்டர்களுக்காக எழுதப்பட்ட விஷயம். 2 தீமோத்தேயு முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா, அதுல ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் விட்டு விட்டு தர்ம பணம் சேகரிப்பதை குறித்து அவர் எழுதியிருப்பாரு. அந்த ஒரு 3 சாப்டரை மட்டும் விட்டு விட்டு மிச்ச எல்லாமே பவுலை பர்சனலாக கொரிந்து சபை எப்படி இன்சல்ட் பண்ணாங்க, எப்படி அவரை கேவலப்படுத்தினாங்க, எப்படி அவரை புறக்கணித்தாங்க, அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை உறுதிப்படுத்தும்படியாக, நான் யார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அவர் தன்னை குறித்து எழுதியது. இது 2 கொரிந்தியன்ல முழுக்க முழுக்க இதுதான் வரும். 1 கொரிந்தியன்ல வந்து சபையை எப்படி நடக்கணும்னு எழுதியிருப்பாரு. 2 கொரிந்தியன்ல நான் எப்படி நடந்தேன் அப்படின்னு எழுதியிருப்பார். இது 2க்குமே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த 2 புஸ்தகங்களும் அந்த கொரிந்து சபையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் கேள்விப்படுகிற போது, இவ்வளவு மோசமாகவா சபை இருந்தது அப்படின்னு சொல்லி எந்த ஒருத்தருமே அந்த சபைக்கு போக மாட்டான் அப்படிங்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமையில இருந்தது. ஆனா பவுல் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணின சர்ச்சாக இருக்கிறதுனால தொடர்ந்து அதற்கு ஜெபித்தும் அதற்காக சரி பண்ணுவதற்காக முயற்சிகள் பண்ணி கடைசியில் தேவ கிருபையால அது அக்காலத்துல ஒரு ப்ராக்ரெசிவுக்கு மேலே ஏறி வந்தது. உதாரணத்துக்கு சபையில திருவிருந்துக்கு அந்த காலத்துல வந்தோன்னா, இன்னைக்கு போல ஒரு பிரெட் பீஸும் ஒரு வாய்க்கு கிரேப் ஜூஸும் கிடையாது. அந்த காலத்துல இட்ஸ் அ ஃபுல் மீல். அதனால எங்க வீட்டுல பிரேயர் நடக்குது, எந்த வீட்டுல ஜெபம் நடக்குதோ போய் சாப்பிட்றதுக்குன்னு போய் உட்காந்துருவாங்க. பிந்தி வர்றவனுக்கு கிடைக்காதபடி முன்னாடி உட்காந்தவனே எல்லாத்தையும் தின்றுவான். அதுல குடித்து விட்டு,
அதாவது திராட்சை ரசம் நம்ம சொல்லிக்கிறோம், அந்த ஒயின் அப்படிங்கிறது, அந்த ஒயின் அந்த காலத்துல கொஞ்சம் விருந்துக்கு அப்புறம் குடிக்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் ஒரு போதையை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த அந்த இதை கொஞ்சம் அவங்க மாத்தினாங்க. ஒயின் தானே, அதுக்கு பதில் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து அதை அதிகமாக குடிச்சு போதையில உளுந்து ஒரு குழப்பமான ஒரு நிலைமை. அதனாலதான் திருவிருந்தை குறித்து கண்டித்து அவர் எழுதினது. இன்றைக்கும் எல்லா சபைகளிலுமே, அது பெந்தைக்கோஸ்து சபையா இருக்கட்டும், புரொட்டஸ்டன்ட் சர்ச்சாக இருக்கட்டும், திருவிருந்துக்கு முன்பாக இதை வாசிப்பாங்க. கொரிந்து சபைக்கு பவுல் திருவிருந்தை குறித்து என்ன எழுதினார் அப்படிங்கிற சத்தியத்தை இன்னைக்கும் வாசிக்கிறாங்க. இது நமக்கு கிடைத்தது. இந்த கொரிந்து சபையில் உள்ள பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் மூலமாக அவர் எழுதினால மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு டாபிக் நமக்கு கிடைத்தது. 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து பவுல் எழுதுகிற அந்த ஒரு கடிதம் அந்த பிரச்சனைகள் காரணமாக எழுதப்பட்டு நமக்கு கிடைக்கப்பட்டது. அதே போல 1 கொரிந்தியர் 15 தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறார். ஆனா அந்த 1 கொரிந்தியர் புஸ்தகம் எழுதி போன காலத்துல எல்லாம் சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதப்பட்டு வரவில்லை. மார்க்கோ, மத்தேயுவோ, லூக்கோ, யோவானோ எல்லாம் வரவில்லை. ஆதாரபூர்வமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஸ்திரமாக எழுதின ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் புக்கு 1 கொரிந்தியன் தான். அதுலதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து 15வது அத்தியாயத்தில் எழுதி அவர் உயிர்த்தெழுந்தார், அநேகருக்கு தரிசனமானார், அதுல அநேகர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெளிவாக எழுதுகிறார். எழுதிவிட்டு விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவளுக்கு இருக்கிற சந்தேகத்தை அவர் நிவர்த்தி பண்ணுகிறார். அந்த சந்தேகத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த கிரேக்க கலாச்சாரத்துல, கிரேக்க பின்னணியத்துல வந்த ஒரு காரியம்தான். இன்றைக்கும் கூட இந்து மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அநேகருக்கு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கும். ஏனென்றால் வானம் தேவனுக்குரியது, பூமி மனிதனுக்குரியது. ஆனா நரகத்தின் அதிபதி பிசாசு, சைத்தான் தான் நரகத்தின் அதிபதி. அவன் பாவம் செய்யறவங்கள நரகத்துல வச்சு அடிப்பான், கொல்லுவான், மிதிப்பான் அப்படிங்கிறது இந்து மார்க்கத்துல கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதே கேரக்டரோட அதே குணத்தோட இங்க வருவாங்க, சாத்தானை பிடிச்சு கொண்டு நரகத்துல அழிப்பான் அப்படின்னு. ஆனா உண்மையிலே வேதம் நமக்கு சொல்லுவது, சாத்தானுக்கு தண்டனை கொடுக்க முடியாததான் நரகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார ஒழிய மனிதனுக்காக அல்ல. ஆனா சாத்தானை பின்பற்றி சாத்தானுடைய பிள்ளையாக வாழ்ந்து சாத்தானுடைய கிரியைகளை செய்தவர்களுக்கு சாத்தானோடு சேர்ந்து தண்டனை அனுபவிக்கணும். அது போகாதே என்பதற்காகத்தான் இயேசு நம்மளை மீட்டுக்கொண்டார். அவன் ஒன்றும் நரகத்தின் அதிபதி கிடையாது, அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நரகம். இது நமக்கு வேதம் சொல்லுது. இன்னும் அந்த ஒரு தெளிவு இல்லாம அவங்க இருப்பாங்க. அதே போல கிரேக்க கலாச்சாரத்துல இருந்து அநேக செமிகாட், டெமிகாட்ஸ் அப்படின்னு நிறைய அவங்க உண்டு. அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பிறந்த பிள்ளைங்க வச்சுன்னு வரும், பிசாசுக்கும் மனிதர்களுக்கும் பிறந்த பிள்ளைங்க, ஒரு பழைய இதெல்லாம் குழப்பி கொண்டு உயிர்த்தெழுதலிலே மனுஷன் எப்படி இருப்பான். ஏன்னா இயேசு கிறிஸ்து காலத்திலே கேள்வி கேட்காங்க, எங்களுக்கு 7 சகோதரர் இருந்தாங்க, ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாங்க, கடைசியில உயிர்த்தெழுதல அந்த 7 பேர்ல அந்த பொண்ணு யாருக்கு மனைவியா இருப்பாள் அப்படின்னு. ஸோ இதுல பவுல் இதுல எல்லாம் எழுதுகிறார், மாம்சத்தினுடைய மகிமை வேற, அந்த மகிமை வேற, இது வேற, அது வேற. நீ விதையத்தான் விதைக்கிற, ஆனா வெளியே வர்றது மரம், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம வேற வரும். அதனுடைய மகிமையை குறித்து விளக்குகிறார். இது 1 கொரிந்தியர் 15 நமக்கு இல்லைன்னா கிடைச்சிருக்காது. ஒரு குழப்பத்தினாலும் பிரச்சனைகளாலும் போன ஒரு சபை தான் இது. ஆனா இன்றைக்கு நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது, அதனுடைய அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருவதனால. அதனால இந்த வாரம் இதனுடைய பின்னணியும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். 1-2 கொரிந்தியருக்கு பின்னணியில அந்த ஊர்ல இருந்த அமைப்பு எப்படி, சபை உருவான விதம் எப்படி, அதனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வாரத்துல இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ரெண்டுமே கொஞ்சம் பார்ட்டாக பிரிச்சு எந்தெந்த சப்ஜெக்ட் அவர் டீல் பண்றாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். அதோடு இத்தோடு இந்த நாளினுடைய இந்த வேத பாட வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.